ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ கோலா. இதை பருப்பு உசிலின்னு சில ஏரியாவில் சொல்லுவாங்க. இதுக்கு முதல்ல நம்ம பருப்பு 2 துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வைக்கணும். இதை 100 கிராம் கொள்கிற ஒரு டம்ளரில் நான் பாதி அளவுக்கு, அதாவது 50 கிராம் வந்து கடலைப்பருப்பும் அதுக்கு மேலே 50 கிராம் வந்து துவரம் பருப்பும் போட்டு ஊற வைக்க போகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு இது தண்ணியில் ஊறணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணி விட்டு வடித்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு பெருங்காயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. நான் இப்போ வந்து ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி ஆஃப் பருப்புக்கு. இப்போ பருப்பு சேர்க்க வேண்டாம். பருப்பு சேர்க்காமல் முதல்ல இந்த மிளகா, சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு சுற்றிக்கலாம். இப்போ லேசாக அரைச்சாச்சு மிளகா, சோம்பெல்லாம். இப்போ நான் பருப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இன்னும் நம்ம ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடியில் உள்ளதெல்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டுரும், மேலே வந்து கொஞ்சம் அரைப்படாமல் நிற்கும் நம்ம தண்ணி இல்லாமல் போடுறதுனால. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கொஞ்சம் பெருவரைக்கே அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் பெருவரைக்கே அரைச்சிக்கோங்க. இன்னொரு பேட்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பேக் சைட் பல்ஸ் மோட் இருக்கும் இல்லைங்களா, அதில் அரைச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டியில் வந்துடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி 1-2 பருப்பு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ இதை நம்ம வந்து வேக வைக்கலாம். ஒரு இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. சுற்றி எண்ணெய் தடவிட்டு இந்த பருப்பு அதில் அள்ளி வச்சு வேக வைக்கலாம். இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் வச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது ஆகுங்க வேகிறதுக்கு, இட்லி தட்டில் வேகிறதுக்கு. வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ, கட் பண்ணி க்ளீன் பண்ண வாழைப்பூவை இதை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து நறுக்கி போடும்போது நீங்கள் கொஞ்சம் மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழைப்பூ வந்து கருக்காது. வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு. நான் ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நான் போடுறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வாழைப்பூ வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துருங்க. மூடி போட்டு வேக வைங்க. கேப்பில் நம்ம வேக வச்ச பருப்பு, இட்லி தட்டில் வச்சு வேக வச்சோம் இல்லைங்களா பருப்பு, அதை எல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. வாழைப்பூவும் வந்து நல்லா வெந்துருச்சு. சப்போஸ் உங்கள் வாழைப்பூ வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பருப்பை ஆட் பண்ணிட்டேன். அதோட கொஞ்சமாக தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்து அப்படியே இருக்கட்டும். இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி எடுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பருப்பு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடியில் தீய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நடுவில் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி பிரட்டி விட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.